என் தங்க பிள்ளையே, நீ எந்த விஷயத்தை நினைத்து அழுது புலம்பி தவித்து கொண்டிருந்தாயோ அந்த விஷயத்தில் நீ எதிர்பார்த்த வெற்றி செய்தியோடு தான் இப்பொழுது இந்த வராகி தாய் நான் வந்து இருக்கின்றேன். நீ மனம் சிறிதும் தளர்ந்து விடாதே. யாருமே இல்லை. என் தனிமையின் போராட்டத்தை நான் மட்டும்தான் அங்கு கொண்டு போக வேண்டியதிருக்கின்றது. என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று கூட அங்கு மனம் வருந்திக் கொண்டே இருக்கின்றதே என்று சிந்திக்கிறாய். சிதறாதே, மனம் வருந்தாதே. நடப்பது நடந்தே தீரும் அல்லவா? உன்னை இதிலிருந்து எப்படி மீண்டு கொண்டு வரப் போகிறேன் என்பதை மட்டும் நீ பொறுத்திருந்து பார். என் பிள்ளையே, நீயோ நினைக்கலாம், கடவுள் விதித்த விதிப்படித்தான் நடக்கிறது என்றால் நான் உன்னை கையெடுத்ததற்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது தாயே என்று சிந்திக்காதே. என் பிள்ளையே, காலம் பறித்தாலும் என் வழிபாட்டில் தொடர்ந்து கவனத்தை செலுத்தினால் அந்த விதியும் காலத்தை வென்று விடுவாய் அல்லவா? எனது அருளால் உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது. சுழல்கின்ற இந்த கால சக்கரத்தால் உன் மனம் காயப்பட்டு கொண்டு இருந்தாலும் உனக்கு ஒவ்வொரு நிமிடத்திற்கும் என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதில் உறுதியாகவும் தெளிவுபடவும் என் பிள்ளைகளுக்கானதை கொடுக்க வந்து இருக்கின்றேன். அழுது புரண்டு ஆண்டாண்டாக நான் இப்படித்தானே இருந்து கொண்டு இருக்கின்றேன். காலத்தின் ஓட்டத்தை கைகளால் தடுக்க முடியுமா? நேரமே உன் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் ஆற்றல் மிக்கது. என் பிள்ளையே, அந்த நல்ல நேரத்தோடு தான் இப்பொழுது இந்த வராகி தாய் உன்னை நான் அழைத்து சென்று வந்து இருக்கின்றேன். கஷ்டமான சூழ்நிலையில் உடைந்து போகும் போதெல்லாம் அம்மா தாயே என்று என்னை நீ அழைத்து பார். எப்பொழுது பார்க்க வரப்போகிறாய் என்று என்னை நோக்கி சிந்தித்து பார். என்னை நீ எப்போதெல்லாம் அம்மா என்று அழைக்கிறாயோ அப்போதெல்லாம் நான் அளவில்லா சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் அடைந்து கொண்டு இருக்கின்றேன். ஆனால் அதை சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உன் வாழ்க்கையும் கொடுப்பதற்கு இந்த வராகி தாய் நான் வந்து இருக்கின்றேன். யாரோ ஒருவர் நம்மை காப்பார் என்று பிறர் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையே முதலில் உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை அதிகப்படுத்து. உனக்காக என்ன செய்ய போகிறாய், நீ எந்த முயற்சி முன்னெடுத்து சென்று கொண்டு இருக்கின்றாய் என்பதில் தெளிவுபட இருந்து கொள். அந்த சாரத்தில் அசர்வமாய் இருந்து கொண்டு நான் உனக்கான வாழ்க்கையில் உன் உயிரினும் மேலான விஷயத்தை செய்து கொண்டு இருக்கும் பொழுது என்னை எப்பொழுதுமே நினைத்து கொண்டு இரு. காலம் கொண்டு வரும் வேதனையால் நீ என்ன செய்வது என்று கண் விழித்து காத்து கொண்டு இருக்கின்றாய். என் பிள்ளையே, இதுதான் கடைசியாக இருக்கும் போகிறது. ஏனென்றால் உன் கருமை வினைகள் அத்தனையும் நான் அழித்து விட்டேன். விதியின் பிடியிலிருந்தும் நீ தப்பித்து விட்டாய். வேதனையும் கவலையும் இனி உன்னை ஒரு பொழுதும் வந்து சேராது. கவலை என்பது பிறப்பு உள்ள வரையில் கவலையும் உண்டு என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே சற்றென்று உன் தருணத்தை மாற்றி உனக்கான ஒன்றை உனக்கே நிரந்தரமாக்க வந்து இருக்கும் பொழுது அதனால் மகிழ்வான தருணமும் சந்தோஷமான தருணமும் தான் உன் வாழ்க்கையை சூழப் போகிறது. என் தங்கமே, நீ எதை நினைத்து எப்படி என்ன செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்து கொள். வெற்றிக்காகத்தானே காத்திருந்தாய். அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்பதில் நீ தெளிவுபட இருந்தால் மட்டும்தான் உனக்கு பல நேரங்களில் நான் விடை கொடுப்பதையும் உன் கேள்விகளுக்கான விடை கொடுப்பதையும் நீ உணர்ந்து கொள்வாய். துன்பத்தை கொண்டு துவண்டு விடாதே. நாம் முயற்சி செய்தால் அந்த தூண்கள் கூட நமக்காக வளைந்து கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. முயற்சியை மட்டும் விட்டு விடாமல் கஷ்டங்கள் வருகிறது, கவலைகள் வருகிறது என்று அதை மட்டுமே நிலையாக பதித்து கொள்ளாதே. பயத்தை மனதோடு வைத்து கொண்டு இருந்தால் நம் எண்ணத்தின் தேடலில் அங்கு இப்படியே தான் இருந்து கொண்டு இருக்க முடியும். என் பிள்ளையே, நீ எதை கேட்டாயோ அதை கொடுப்பதற்கு நான் வந்து இருக்கும் பொழுது இந்த தாயின் அருளால் உனக்காக என்ன வேண்டினாயோ அதை தருவதற்குத்தான் இந்த வராகி வந்து இருக்கின்றேன். மாற்றம் ஏற்படும் நேரத்திலே மனதிலே நீ எந்த கவலையும் வைத்து கொள்ளாதே. காலம் கடந்து நோக்கும் போதுதான் மாற்றங்களை புரிந்து கொள்ள முடியும். சில விஷயம்
விஷயங்கள் உன் வாழ்க்கையில் எதற்காக நடந்து கொண்டு இருக்கின்றது, ஏன் நடந்து கொண்டு இருக்கின்றது என்று புரிதல் இல்லாமல் ஏதோ ஒன்றை செய்து கொண்டும் சொல்லி கொண்டும் இருக்கின்றாய். ஆனால் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையை கடந்துவிட்ட பிறகு உனக்கு ஏற்படுகின்ற மாற்றங்களால் நீ எனக்கு நன்றியை மட்டும்தான் கூறப் போகிறாய். நீ உன் மனதிற்குள் இருக்கின்ற நிதானத்தினாலும் அன்பினாலும் எனக்கு நன்றி கூறுவதற்கான அந்த தருணத்தை நான் இப்பொழுது அடைந்தே விட்டேன். சில நேரங்களில் வாழ்க்கை இவ்வளவுதானா என்று சலிப்போடு ஏற்பட்டு கொண்டு இருக்காதே, அதில் வெறுமையினால் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது. ஏன் இவ்வளவு வெறுமை உன் வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது தெரியுமா? நீயோ மனதிற்குள் எந்த லட்சியத்தின் போக்கையும் வைத்து கொள்ளாமல் மனம் போன போக்கில் சென்று கொண்டு இருக்கின்றாய். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் சோர்வடைந்து கொண்டு இதற்கு மேல் என்ன இருக்கிறது என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். நான் தான் உன்னிடம் சொல்கிறேனே, காற்றடித்தால் வாழை மரமும் அங்கு சாய்ந்து கொண்டிருக்கும், சூறாவளியும் சுழன்று நிற்கும் ஆலமரம். ஆனால் உன் வாழ்க்கையில் நீ என்ன நடந்தாலும் என் மீது கரம் பற்றினால் போதும், நீ எதற்குமே அங்கு கீழே விழப்போவதே கிடையாது. என் பிள்ளையே, உன் மனதிற்குள் இருக்கின்ற வழிகளை உணர்ந்து கொண்டுதான் இனியும் என் பிள்ளைகளை காக்க வைக்க கூடாது என்ற ஒன்றை நான் இப்பொழுது உனக்கானதை நிரந்தரமாக்க வந்து இருக்கின்றேன். துன்பம் என்ற ஒன்றை மட்டுமே சிப்பிக்குள் அடைத்து வைத்த முத்து போல் இருந்து கொண்டு இருக்கின்றதே, இதை நான் எப்படி அங்கு வெளிக்கொண்டு வரப்போகிறேன்? என் கவலைகளை நீக்கி யார் ஒருவர் எனக்கு உதவி செய்ய போகிறார் என்று நீ மனமருந்தி கொண்டு இருக்கின்றாய். அந்த மன வருத்தங்களும் காயங்களும் இங்கு காணாமல் தான் போகப் போகிறது. நடந்ததை எப்பொழுதும் நாம் அங்கு எண்ணிக்கொண்டே இருந்தால் நாம் அறிவு சொல்வதை கேட்க முடியாது. நம்முள் இருக்கின்ற அறிவையும் ஞானத்தையும் அது முடக்கிவிடும். அதனால் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதில் நான் உனக்கு முன்னால் சென்று வழிநடத்தும் போது என் வார்த்தைகளை நம்பு, என் உருவத்தை பதியவை. அது நீ செல்கின்ற பாதையில் எதை செய்ய வேண்டும் என்பதில் உனக்கு தெரிய வைத்து கொண்டே இருக்கும். உன் மாற்றங்களை கண்டு பலரும் இயக்கத்தான் போகிறார்கள். இன்று உன் நிலை பார்த்து நீயே உன்னை தரம் தாழ்த்தி கொள்ளாதே. இன்று இருக்கும் நிலை இப்படியே நிரந்தரமாக்கி விடுமோ என்று நினைத்து விடாதே. இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் அங்கு வெயில்காலம், குளிர்காலம், மழைக்காலம் என்று மாறி மாறி வந்து கொண்டு இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையின் மாற்றத்தை நீ உணர்ந்து கொள்ள எதற்காக மறுத்து கொண்டு இருக்கின்றாய்? என் பிள்ளையே, ஏற்கின் சூழலை தாண்டி உன் சூழலை தீர்மானிக்கும் சக்தியும் இந்த வராகி தாய் நான் என் கையில் எடுத்திருக்கும் பொழுது நீ எதை கண்டும் அச்சப்படாதே, எதை கண்டும் பதற்றப்படாதே. நடப்பது யாவும் இனி உனக்கு நல்லதாகவும் நன்மையானதாகவும் தான் நடக்கப் போகிறது. எப்பேற்பட்ட துன்பங்களையே அடித்து நொறுக்கிவிட்டு தூள் தூளாக வைத்துவிட்டு நீ அதிலிருந்து வெளியேறி உனக்கான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய். இப்பொழுது இருக்கும் இந்த சின்ன விஷயத்திற்காக நீ இப்படி மனம் கலங்கி கொண்டு இருக்கின்றாய். அதுவும் இந்த வராகி தாய் உன்னருகில் இருக்கும் பொழுது நடப்பது யாவையும் பொறுத்திருந்து பார் என் பிள்ளையே. உனக்கானது ஒன்று உன்னை வந்து சேரத்தான் போகிறது. நீ நம்பிக்கையோடு செயல்படு. நான் உன்னருகில் தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். ஓம் வராகி தாயே போற்றி.